வாய் உள்ள புள்ள தான் பொழைச்சிக்கும் அப்படின்னும். என்ன உள்ள புள்ள பொழைச்சிக்கும், வாய் உள்ள புள்ள தான் பொழைச்சிக்கும் அப்படின்னும். என்ன நம்ம ஷையாக இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த காலத்துலலாம் சொல்லுவாங்க, முடிஞ்சத்தில் நிமிராத புள்ள அப்படின்னா ரொம்ப மரியாதை அப்படின்னு. இருந்தேன்னா மேலே ஏறி உட்காந்துருவோம் எல்லாரும். புரியுதா சொல்கிறது? கேட்டா பி போல்ட், கைண்ட்லி இன்ட்ராக்ட் வித் ஸ்ரீராம், ரைட்? ஆஸ் மெனி கொஸ்டின் ஆஸ் பாசிபிள். அதாவது எனக்கு 1008 டவுட் இருக்கும். நான் வெக்கப்பட்டுட்டு அப்படியே அமைதியாக இருந்தால் நான் டவுட்டோடே தான் இருக்கணும், ரைட்டா? அதனால் பயப்படாது. யார் என்ன நினச்சிக்குவாங்க, அவங்க என்ன நினச்சிக்குவாங்க, இவங்க நினச்சிக்குவாங்க. அது ரொம்ப ருடிமெண்ட்டாக இருக்கலாம், பேசிக்காக இருக்கலாம். சரி, எல்லா விஷயமும் எல்லாருக்கும் தெரியணும் அவசியமே இல்லை. நான் எதனா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன் அதுதான் நல்லா தெரியும் இல்லையா? மிக மேலோட தான் தெரியும். புரியுதா சொல்கிறது? ரைட்டா? ஸோ இதுதான் நிதர்சன உண்மை, ரைட்டா? அதனால் நீங்கள் யாரும் ஷையாக இருக்க வேண்டாம். என்ன டவுட் இருக்குதோ தைரியமாக கேளுங்க, இன்ட்ராக்ட் வித். ஓகே, புரியுதா சொல்கிறது? எஸ், கம் ஆல் த வே, ரைட்? அதுவும் ஒரு அலுமினின்றதுனால நம்ம பசங்களுக்கு நிறைய விஷயம் சொல்லணும். ஏன்னா இஎஸ் ஆர்டர் பண்ணார் ரொம்ப. அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு ஜாபே நிறைய ஜாப் ஆஃபர் பண்ணாங்க. என்ன அவர் கிளாஸ் டாப்பர் வேற. என்ன இஸ் சார் நோ. என்னன்னா இருக்கும்போது கேம்பஸ் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணாத அசாமி இருக்கிறேன் இல்லை, வேணாம் சொல்லிட்டு சாய் மட்டும் எல்லாம் இது பண்ண சாய் லைஃப் சயின்ஸ் இல்லை வேண்டாம் அப்படின்ட்டு மற்ற இன்னும் வேணும் அப்படின்னா இன்னும் என்னென்ன டாபிக்லாம் வேணும் அப்படின்னு சொன்ன ரைட் பர்சன். யூ கேன் போஸ்ட் சோ மெனி क्वेश्चंस டு ரைட்? அவர் என்னென்னலாம் ஃபேஸ் பண்ண டிஃபிகல்ட்டி எல்லாம் கேளுங்க. என்ன ஏன்னா முடிச்ச ஃப்ரெஷ் ஹேண்டில் வெளில வரும்போது பார்த்து நான் உடனே ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னும் போது நினச்சி உள்ள ஒரு ஆரம்பிச்சுக்கோ. இப்போ எத்தனை பிரச்சனை வந்திருக்கும். யூ ஆஸ்கிங் ஆல் த திங்ஸ். என்னென்னலாம் உனக்கு டவுட் இருக்குதோ எல்லாத்தையும் கேளுங்க. சரியா? என்ஜாய் த செஷன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ரைட்? தேங்க் யூ. புஷ் டு நான் மீட்டிங் புஷ் டு. சரி. Thank you. So very good morning to one and all present over here. Select the right career, and it's a good time to select your career because you have one more semester in this campus, and as per your short-term goal and long-term goal, you can mold yourself accordingly. Fine. First of all, I would like to thank the Institution Innovation Council team of our Annamalai University for organizing this session, and I sincerely thank Professor Dr. C. Karthikeyan sir, who is our dean, and also the president of our Institution Innovation Council. Actually, I just completed my undergraduation 4 years ago in this same campus in the Department of Chemical Engineering. By that time, Sir was the HOD of the department, and he was also my project guide. I did my project externally, and he guided me. So Sir is an excellent personality, so he always wants the students to gain as much as possible, knowledge as much as possible, because while serving with Sir as he was the head of the department and I was the general secretary of the Chemical Engineering Association. So every time Sir used to share useful information for the students that helped us a lot. He also gave us lot of responsibilities that gave us good organizing skills. So because of the guidance of Sir and other professors from this campus, today our batchmates are very happy. So they have got good jobs. Some are also into business. Everyone is happy. Our batch strength was 46, and 42 people completed the degree, and out of 42, 38 people got placement. So that was our placement ratio. You can calculate. So we were really lucky to work under the leadership of Dr. C. Karthikeyan sir. Likewise, now he is the dean, so there will not be any partiality between the departments. So because he is the in charge of the whole faculty of engineering and technology, not only chemical engineering graduates but also other department students can get the benefit of him. So first of all, you are all lucky to study in this campus because this campus gives you a lot of life skills apart from the education and knowledge. So that is the beauty of this Annamalai University campus. So you can give an applause. I am just appreciating your thing. So next, I would like to know about the target audience present over here. Already I have asked about CSE AA, and how many people are here from CSE Data Science? Very minimal strength. Okay. Chemical engineering.
Oh, majority of people are from chemical engineering. Very good. Happy to see that. And any other department? Pharmacy, how many people are here? Very good. Then, what other department? Anything left over? Okay, fine. And everybody is from fine here. And any other person is from other state other than Tamil Nadu and Pondicherry? Anyone is here? So everybody know Tamil, right? And you want to take me this session in Tamil or bilingual or English, which will be comfortable for you? Tamil, please raise your hands. I think everybody will raise. Okay, fine. Okay, Tamil continue பண்ணலாம். இப்போதான் நிம்மதியா இருக்கா? Okay, fine. சார் இன்னொரு விஷயமும் சொன்னாங்க இல்லையா மார்னிங், இது வந்து ஒரு லெக்சர் மாதிரி இல்லாமல் ஒரு கிளாஸ் ரூம் செஷன் மாதிரி இல்லாமல் டபுள் வே நம்ம எல்லாருமே இன்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ நம்ம டபுள் வே இன்ட்ராக்ட் பண்ணும்போது மியூச்சுவல் வின்-வின் சுச்சுவேஷன் கிடைக்கும். ஸோ நீங்களும் வந்து நிறைய டவுட் கேட்கும்போது நானும் இன்னும் நிறைய ப்ரிப்பேர் ஆவேன், நீங்களும் நிறையா கற்றுக்கலாம். ஸோ இட்ஸ் வின்-வின் சுச்சுவேஷன். ஸோ அதனால் டபுள் வே எல்லாருமே இன்ட்ராக்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் இந்த செஷன் டாபிக்ல நம்ம போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வார்ம் அப் ஆக்டிவிட்டி பண்ணலாமா? ஓகே. அஃப்கோர்ஸ் சீகார்த்தியன் சார் அவங்களுடைய பிளினரி லெக்சர்லேயே சொல்லியிருந்தாங்க, ஆண்டர்பிரினர்ஷிப்னு ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணாங்க, ஸ்டார்ட் அப்னு ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணாங்க, பிஸ்னஸ்னு ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணாங்க. கரெக்டாக? ஸோ 3 டெக்னாலஜியும் யூஸ் பண்ணாங்க, ஆண்டர்பிரினர்ஷிப், ஸ்டார்ட் அப் அண்ட் பிஸ்னஸ். ஸோ இது 3 வந்து என்ன டிஃபரன்ஸ்னு யாராவது வாலண்டியர் சொல்ல முடியுமா? 3க்கும் டிஃபரன்ஸ் இல்லைனா கூட ஏதாவது ஒரு டெக்னாலஜி எடுத்து இதுக்கு டெஃபினேஷன் கூட கொடுங்க, தமிழ்லேயே சொல்லலாம், தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, ட்ரை பண்ணுங்க. Any volunteer? So businessனா நமக்கு இருக்கிற ஐடியா வந்து ப்ராடக்ட்டை கன்வெர்ட் பண்ணி அதை வந்து எப்படி மக்கள் வந்து சேல் பண்ணலாம். Very good. Your name? Pooverson from என்ன டிபார்ட்மெண்ட்? Chemical engineering. Very good. Pooversonக்கு ஒரு கை தட்டல். Pooverson சொன்னது என்னன்னா, நம்ம ஒரு ஐடியாவா இருக்குன்னா அதை ப்ராடக்ட்டா கன்வெர்ட் பண்ணி அதை வந்து மார்க்கெட் பண்றது வந்து பிசினஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஆஃப் கோர்ஸ் இட்ஸ் கரெக்ட் தான். இன்னொரு சில விஷயங்களை ஆட் பண்ண வேண்டியது இருக்கு. வேற ஏதாவது சொல்லுங்க, உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு சொல்லுங்க. நான் மனோதர்ஷன், ஃபைனல் இயர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஐ திங்க் ஸ்டார்ட் அப் வந்துட்டு ஒரு புது ப்ராடக்ட், அதாவது இது வரைக்கும் மார்க்கெட் இல்லாத நியூ ஸ்டப் வந்து லான்ச் பண்ணுறது, அதெல்லாம் வந்து ஸ்டார்ட் அப். பிஸ்னஸ்ன்னு வரும்போது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட்டை கூட நம்ம வந்து சேல் பண்ணுறது இல்லை ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங், அதெல்லாம் பிஸ்னஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே. இன்னொன்று இருக்கு, சொல்லிடலாமே நீங்களே. ஆண்டர்பிரினர்ஷிப் வந்துட்டு எக்ஸாக்டாக உங்கள் பேர் மிஸ்டர் மனோ. மனோ சொன்னது என்ன? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். மனோ சொன்னது வந்து உட்காருங்க, மனோக்கு ஒரு அப்ளாஸ் கொடுத்துருங்க. பூவர்சன் என்ன சொன்னார் அப்படின்னா, ஒரு ப்ராடக்ட்டை வந்துட்டு மேனுஃபேக்சர் பண்ணி நம்ம ஐடியாவாக இருக்கிறத ப்ராடக்டாக மேனுஃபேக்சர் பண்ணி லான்ச் பண்ணுறது பிஸ்னஸ்னாரு. மனோ சொன்னது அது இன்னொரு வார்த்தை ஒன்று சேர்த்து ஸ்டார்ட் அப் ஒரு டெஃபினேஷன் கொடுத்தாரு. கவனிச்சிங்களா? மனோ சொன்னது கேட்டுச்சா எல்லாருமே? அதில் வந்து ஸ்டார்ட் அப் டெஃபினேஷன் சொல்லும்போது அதே டெஃபினேஷனில் ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு வார்த்தை ஒன்று சேர்த்துக்கிட்டார். அது என்ன வார்த்தை? இனோவேஷன். ஸ்டார்ட் அப்ங்கிறது மார்க்கெட்டில் இல்லாத ப்ராடக்ட் கொண்டு வந்து லான்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பிஸ்னஸ்ங்கிறதுக்கு இன்னும் கிளாரிட்டியாக அவரே சொல்லிட்டாரு. ஸோ அவர் என்ன சொன்னார்? இருக்கிற பிஸ்னஸ் மாடலாக காப்பி பேஸ்ட் பண்ணி ஒரு வெஞ்சராக கிரியேட் பண்ணுறது வந்து பிஸ்னஸ். இன்னும் ஒன்னே ஒன்று இருக்கு, அது யார் சொல்ல போறா? ஆண்டர்பிரினர்ஷிப். கமான் குயிக்கா சொல்லுங்க. Entrepreneurship. உங்க நேம் அண்ட் intro. Can you please repeat? வீரப்பன். விஜய வீர பிரபு. கரெக்ட்டுங்களா? ஓகே. ஸோ விஜய வீர பிரபு சொன்னது என்ன அப்படின்னா, அவருக்கு ஒரு அப்ளாஸ் கொடுக்கலாம். இது கொண்டு வர்றது ஆண்டர்பிரினர்ஷிப்னு சொன்னாங்க. இது ஆண்டர்பிரினர்ஷிப் ஒரு சப்டொமைனாக கூட வரும், பட் அவர் அட்டம் பண்ணதை நான் பாராட்டுறேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அது வேல்யூ அடிஷன் சொல்லுவாங்க. ஸோ ஒரு அரிசி இருக்குது அப்படின்னா அது அரிசியாக விற்கும் போது ஒரு அமௌண்ட் கிடைக்கும் மார்க்கெட்டில்.
அதே வந்து அவுலா மாற்றி விற்றா அதில் ஒரு அமௌண்ட் கிடைக்கும். ஸோ இப்போ அந்த அவுலா மாற்றுற அந்த ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அந்த ப்ராசஸ் பேர் தான் வேல்யூ அடிஷன். வேல்யூ அடிஷன் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த ப்ராடக்ட்லேயே வேல்யூ கூடும். ஸோ வேல்யூ கூடும்போது நல்ல மார்ஜின் கிடைக்கும், நல்ல கெயின் கிடைக்கும். ஸோ அதான் சிம்பிளாக சொல்லணும்னா, இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா லாபம் படத்தில் ஒரு சீன் வரும். அந்த படம் அஃப்கோர்ஸ் ஃப்ளாப் நிறைய பேர் பாலிவிஷன் கம்பேர் பண்ணி சொல்லியிருப்பாங்க. யாரு யாரு உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு சொல்லாருங்க. எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணும்போது இப்போ நீங்கள் எல்லாருமே என்ன பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க, சார் சொல்லிட்டாங்க. நீங்கள் எல்லாருமே வந்து எனக்கு நியூ ஃபேஸஸ். ஸோ எல்லாருமே இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு சொல்லுங்க. ஹரிஷ் ஃப்ரம் கெமிக்கல் இன்ஜினியரிங். மூணு ஸ்டேஜா சொல்லுவாங்க. சோளத்தை அப்படியே வித்தா ஒரு காசு, சோளத்தை சுட்டு வித்தா ஒரு காசு, சோளத்தையே பாப்கார்னா மாற்றி வித்தா பயங்கர காசு அப்படிங்கிறது தான் அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த விஷயம் தான் வந்து வேல்யூ அடிஷன். தேங்க்யூ ஹரிஷ். ஹரிஷ் ஓகே, நமக்கு ஆல்மோஸ்ட் இப்போ வந்து மிக்சட் இன்புட்ஸ் வந்திருக்கு. நம்மளுடைய ஹரிஷ், வீர விஜய பிரபு, மனோ அண்ட் தென் பூவரசன் எல்லாருமே வந்து நமக்கு நிறைய டெஃபினேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே வந்து அது டுகெதராக கம்பைன் பண்ணி நான் வந்துட்டு உங்களுக்கு தெளிவாக என்னங்கிறத சொல்கிறேன். ஒரு கேஸ் ஸ்டடியோட சொல்கிறேன், இன்ட்ரெஸ்டிங் கேஸ் ஸ்டடியோட சொல்கிறேன். நீங்கள் எல்லாருமே கிராஸ் பண்ணி வந்த ஸ்டார்ட் அப் பற்றினே நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து நம்ம அந்த ஆண்டர்பிரினர்ஷிப் வந்து ஆரம்பிப்போம். ஆக்சுவலாக இன்னைக்கு ஆண்டர்பிரினர்ஷிப் நீங்கள் சொன்ன டெஃபினேஷன் வந்து இன்னொன்று கரெக்டான டெஃபினேஷன் உங்கள்கிட்ட கிடைக்கல, நான் நானே உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டர்பிரினர்ஷிப்ங்கிறது பார்க்குறது முன்னாடி பிஸ்னஸ் பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஏற்கனவே மனோ சொன்னது தான், ஆல்ரெடி இருக்கிற ஒரு பிஸ்னஸ் மாடலை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி நம்மளும் பண்ணுறது தான் வந்துட்டு பிஸ்னஸ். ஸோ பிஸ்னஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெவல் ஆஃப் இனோவேஷன்ங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி தான். இல்லைன்னு சொல்ல முடியாது, ரொம்ப ரொம்ப கம்மி தான். பிஸ்னஸ்ங்கிறது இப்போ முடிஞ்சு போயிடுச்சா, பிஸ்னஸ்ங்கிற டாபிக் முடிஞ்சிச்சு. பிஸ்னஸ்ங்கிறது இனோவேஷன்லாம் அது பெருசாக இருக்காது, இருக்கிறத அப்படியே காப்பி பண்ணிட்டு போயிடுவாங்க. ஒரு டீ கடை எடுத்துக்கிட்டோம்னு வைங்களேன், நீங்கள் ஒரு டீ கடை வைக்கணும்னு நினைக்கிறீங்க, ஒரு டீ பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா டீ கடைங்கிறது வந்துட்டு ஒரு புதுசான விஷயம் கிடையாது. ஸோ அது ஆல்ரெடி வந்துட்டு டீ கடை வைக்கணும்னா அது பாய்லருக்கு இவ்வளோ செலவாகும், இதுக்கு ஆப்ரேஷன் காஸ்ட் இவ்வளோ செலவாகும், டீ மாஸ்டருக்கு இவ்வளோ செலவாகும், கடைக்கு இவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் இடம் வேணும், அப்புறம் வடகடெல்லாம் போடுறதுக்கு பஜ்ஜிக்கெல்லாம் போடுறதுக்கு மாஸ்டர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி டீ கடை வச்சிருக்கவங்களை போய் பேசினீங்கனாலே அவங்க நிறைய இன்புட்ஸ் கொடுப்பாங்க. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி ஈஸியாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சுட்டு போயிடலாம். ஸோ பிஸ்னஸ்ல இந்த ரிசர்ச் இனோவேஷன் அதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு இன்வால்வ் கிடையாது. மார்க்கெட் ரிசர்ச் உண்டு, பட் டெக்னிக்கல் ரிசர்ச் பெருசாக இருக்காது. மார்க்கெட் ரிசர்ச் நான் சொன்னது இப்போ எவ்வளோ காஸ்ட் எஸ்டிமேட் ஆகும்னு விசாரிக்கிறாங்க இல்லையா, அது மார்க்கெட் ரிசர்ச். டெக்னிக்கல் ரிசர்ச்னா இந்த டீல வந்துட்டு நம்ம என்ன புதுசாக கொண்டு வரலாம், சர்க்கரைக்கு பதிலாக வேற ஏதாவது ஒரு புது ப்ராடக்ட் கொண்டு வந்து அந்த அதோடைய கிளைசமிக் இண்டெக்ஸ் ஃபார்மசி இருக்கீங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஏதாவது பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து டெக்னிக்கலாக டீப்பாக போடுறது வந்து டெக்னிக்கல் ரிசர்ச். ஓகேங்களா? ஸோ டீ பிஸ்னஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக இனோவேஷன்ங்கிறதும் ரிசர்ச்சுங்கிறதும் கிடையாது. அப்படியே அடுத்த டாபிக் வரும். ஆண்டர்பிரினர்ஷிப் இருக்கு இல்லையா, ஆண்டர்பிரினர்ஷிப் ஒரு பிஸ்னஸ் உடைய ஒரு சப்செட் தான். ஆண்டர்பிரினர்ஷிப்ல என்ன பண்றாங்கன்னா ஆல்ரெடி இருக்கிற ஒரு பிஸ்னஸ் மாடல்ல ஒரு இனோவேஷனை இன்ஃபியூஸ் பண்றாங்க, அவ்வளவுதான். ஸோ இப்போ எக்ஸிஸ்டிங்கா இருக்கிற ஒரு டீ சொன்னாலே எல்லாருக்கும் என்ன பிராண்ட் ஞாபகம் வருது? டீ டைம் வருது இல்லையா? ஸோ டீ டைம்ங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க ஃபர்ஸ்ட் எங்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா ராஜமந்திரிங்கிற ரயில்வே ஸ்டேஷன்ல ஆந்திர பிரதேஷ்ல ஆரம்பிச்சாங்க. அவங்க வந்து பரம்பரையா அந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல அவங்க வீடு, பரம்பரையா டீ செஞ்சு அந்த அவங்க டீ கடையும் வச்சிருந்தாங்க. பிளஸ் வந்துட்டு அந்த டீ ஃபிளாஸ்க் எடுத்துட்டு வந்து விற்பாங்க இல்லையா ட்ரெயின்ல, ஸோ ஓடுற ட்ரெயின்ல விற்பாங்க இல்லையா பிளாட்ஃபார்ம் என்னன்னு, அந்த மாதிரியும் அவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பிசினஸ் அவங்க பண்ணிட்டு இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா பரம்பரையா பண்றாங்க. முதல்ல அது பிசினஸ் தான், அதுல எந்த இனோவேஷனுமே கிடையாது. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேல வந்து பிசினஸ் அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அடுத்த ஜென்ரேஷனுக்கு அந்த பிசினஸ் கைக்கு வரும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னு புதுசா யோசிக்கிறாங்க. அப்போ வந்து நமக்கு பழக்கம் இல்லாத ஒரு விஷயத்த புதுசா கொண்டு வரலாமே அப்படின்னு யோசிச்சு என்ன பண்றாங்கன்னா, அஸ்ஸாம் வந்து எதுக்கு ஃபேமஸ்? டீக்கு ஃபேமஸ் இல்லையா? அங்க இருக்கிற டீ லீஃப் வந்து ஃபேமஸ். நமக்கு ஊட்டி டீ லீஃபோடைய டேஸ்ட் வந்து நல்லா பரிச்சயமானது, அது நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். அவங்க வந்து என்ன நினைச்சாங்க அப்படின்னா அஸ்ஸாம்ல இருக்கிறது எப்படி இருக்கும் அப்படின்ட்டு ட்ரை பண்ணி பார்த்தாங்க. அது வித்தியாசமா இருந்துச்சு. ஸோ அது வித்தியாசம்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் வந்து இனோவேஷன். ஸோ வித்தியாசமா இருக்கே, அதாவது அஸ்ஸாம்ல இருக்கிறது அஸ்ஸாம்ல இருக்கவங்களுக்கு அது இனோவேஷன் கிடையாது, பட் அஸ்ஸாம்ல இருக்கிறது தமிழ்நாட்டிலேயோ இல்லை ஆந்திராலேயோ இருக்கவங்களுக்கு அது ஒரு புதுமை, அதான் புதுமைங்கிறது தான் இனோவேஷன். ஸோ அந்த அஸ்ஸாம் டீயை வந்துட்டு அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணி அவங்க வந்து அவங்களுடைய ராஜமந்திரி ரயில்வே ஸ்டேஷன் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. சேல்ஸ் பயங்கரமா இருக்கு. ஸோ என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா கஸ்டமர்ஸ்லாம் வந்து ரெகுலராகவே வந்து அதாவது ஒவ்வொரு ஸ்டேஷன்லையுமே வந்து இந்த டீ விற்பாங்க, அந்தந்த இதில் கான்ட்ராக்ட் எடுத்துருப்பாங்க டீ விற்பாங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில பேசஞ்சர் ட்ரெயின் போகும். ஸோ நம்ம கடலூர் இருக்கிற மாதிரி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க, கிராஸ் பண்ணி போகும்போது சிதம்பரத்தை கிராஸ் பண்ணி போகும்போது நிறைய பேசஞ்சர் ட்ரெயின் கிராஸ் பண்ணி போகுது. ஒவ்வொரு ஸ்டேஷன்லையுமே டீ விற்பாங்க, ஒவ்வொரு ஸ்டேஷனுக்கும் ஒரு கான்ட்ராக்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்த இதில் யூஸ்வலாக போயிட்டு வர பேசஞ்சர்ஸ், இப்போ நிறைய பேர் மயிலாடுதுறையிலேருந்து வருவீங்க, விழுப்புரம் கடலூர் சைட்லேருந்து வருவீங்க. யூஸ்வலாக போயிட்டு வர பேசஞ்சர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
இதுக்கு வந்து ரொட்டீன் கஸ்டமராகவே அடிக்ட் ஆயிடுறாங்க. இன்ஃபேக்ட் வந்து சிலருக்குலாம் வந்து அவங்க டீ குடிக்கிற டைமிங்கே கூட மாற்றிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து 4:30 மணிக்கு இது வந்து சிதம்பரத்தில் நிற்கும், பட் ஆனால் சிதம்பரத்தில் டீ நல்லா இருக்காது, நான் இன்னும் ஒரு 1/4 மணி நேரம் வெயிட் பண்ணி கடலூருக்கு போனேன்னா கடலூரில் வந்துட்டு எனக்கு நல்ல டீ வந்து அந்த பிராண்டு தராங்க அப்படின்னா அந்த 1/4 மணி நேரம் வெயிட் பண்ணுறதை பற்றி கூட யோசிக்கிறேன். அந்த நல்ல டீக்காக வந்து நிறைய பேர் வெயிட் பண்ணி கூட அந்த 1/4 மணி நேரத்தை அட்ஜஸ்ட் பண்ணி கூட வந்து கரெக்டாக வந்து டீ குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த அளவுக்கு வந்துட்டு எல்லாரும் வந்து விருப்பப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அஃப்கோர்ஸ் வந்து இந்த மாதிரி நிறைய இன்ஸ்டியூஷன்லாம் சம்மரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெக்கேஷனுங்கிறது காமன். அஃப்கோர்ஸ் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன்லேயும் இருக்கும், அதர் இதுலேயுமே வந்து சம்மரில் அதர் ஐடி கம்பெனிஸ் அந்த மாதிரி இதுலேயுமே வந்து வெக்கேஷன்ஸ் கொடுப்பாங்க இல்லையா. ஸோ வெக்கேஷன் டைமில் என்ன ஆயிடுது அப்படின்னா அவங்களுக்கு பிஸ்னஸும் ட்ராப் ஆகிடுது, ஏன்னா ரெகுலர் கஸ்டமரும் இல்லை. பிஸ்னஸ் ட்ராப் ஆகிடுச்சுன்னா அவங்க வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது திருப்பி வந்து வெக்கேஷன்லாம் முடிஞ்சு ரீஓப்பன் ஆகும் இல்லையா இன்ஸ்டியூஷன்ஸ்லாம், அப்போ மறுபடியும் எல்லாரும் வர ஆரம்பிக்கிறாங்க. மறுபடியும் எல்லாரும் வந்துட்டு அவங்க சொன்ன ஃபீட்பேக் என்னன்னா ஒரு 2 மாசமா வந்துட்டு எங்களுக்கு உங்க டீ சாப்பிடாம எங்களுக்கு கையும் ஓடல காலும் ஓடல, நாங்கள் உங்க டீயை ரொம்ப மிஸ் பண்ணுறோம். நீங்கள் அது மட்டும் இல்லாமல் அந்த வெக்கேஷனில் சிலர் வந்துட்டு உங்க டீயை சாப்பிட்றதுக்காகவே வந்து வந்துட்டு போயிருக்காங்க. அவங்களுக்கு வேலையே இல்லைனா கூட சரி இந்த டீ வந்து நமக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டீயை சாப்பிட்றதுக்காக நிறைய பேர் வந்துட்டு போயிருக்காங்க. 1-2 பேர் வந்துட்டு போயிருக்காங்க. வெக்கேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாருமே காமனாக அந்த ஃபீட்பேக் சொல்கிறாங்க, இந்த 2 மாதம் வந்து உங்க டீயை வந்து நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே காமனாக ஃபீட்பேக் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே ஒரு இன்புட்டும் கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் ஏன் வந்து டீ ஷாப்பை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடாது, இந்த ராஜமந்திரி ரயில்வே ஸ்டேஷனில் மட்டும் இல்லாமல் எங்கள் ஊர்லேயே ஒரு பிரான்ச் திறக்கலாம்ல, எங்கள் ஊர்லேயே திறக்கலாம், எல்லாம் போட்டி போட்டுட்டு எல்லா டைமே கேட்குறாங்க எங்கள் ஊருக்கு தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பிரான்ச் ஓப்பன் பண்ணணும், எங்கள் ஊருக்கு தான் ஓப்பன் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 பிரதர்ஸ், அவங்க அப்பா பண்ணிட்டு இருந்த பிஸ்னஸை 2 பிரதர்ஸ் சேர்ந்து பண்ணுறாங்க. இன்னொரு பிரான்ச் போனால் இன்னொரு பிரதர் ஒரு பிரான்ச் ஃபுல்லாக பார்த்துக்கலாம், இவங்க பார்த்துக்கலாம். பட் அதுக்கு மேலே போகையில உங்களுக்கு வந்து மேன் பவர்ங்கிறது ஒரு பிக் கொஸ்டின் மார்க். ஸோ மேன் பவர்ங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் அவங்க வேலையால் போட்டு நிறைய பிரான்ச் ஓப்பன் பண்ணலாம், பட் என்னதான் இருந்தாலும் ஒரு ஓனர்ஷிப் வந்து அவங்கள்ட்ட கிடைக்காது இல்லையா. ஒரு கடையை பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் ஒரு ஓனராக இருந்தாங்கன்னா தான் வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து ஒரு பொறுப்பு இருக்கும். அந்த ஓனர் தான் ஓனர்ஷிப் எடுத்துப்பார், வேலை பார்க்குறவங்களுக்கு அந்த அளவு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்காது. ஸோ இப்போ இவங்க எப்படி இந்த பிரான்ச்சை ஸ்கேல் பண்ணாங்க அப்படின்னா ஃப்ரான்ச்சைஸ் பிஸ்னஸ் மாடல்னு ஒன்று இருக்குது. ஸோ ஃப்ரான்ச்சைஸ் பிஸ்னஸ் மாடல்ங்கிறது ஒன்றும் கிடையாது. ஸோ அவங்க டீ ரெசிபி அவங்களுடைய இன்கம் அவுட் ஃப்ளோ எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாண்டர்டாக வந்துட்டு ஒரு எஸ்ஓபி ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் மாதிரி போட்டு வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டீ பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது அப்படின்னு நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் A to Z சொல்லி தரோம். ஸோ எங்கே கப்பு வாங்கணும், எங்கே வந்துட்டு டீ தூள் வாங்கணும், எவ்வளோ டீ தூள் போடணும், எவ்வளோ ஜீனி போடணும், ஒரு நாளைக்கு ஒர்க்கிங் டேனா எவ்வளோ பால் போடணும், ஹாலிடேனா எவ்வளோ பால் போடணும், ஸோ அந்த மாதிரி எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே நான் உங்களுக்கு சொல்லித்தரோம். நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா எங்கள்கிட்ட இருந்து பிரான்ச்சஸ் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ எங்களுடைய பிரான்ச்சை நீங்கள் நடத்துறதுக்கு உங்களுக்கு உரிமையை தரோம். ஸோ அந்த ரைட்ஸ் வந்து உங்களுக்கு தரோம். நீங்கள் வந்து எங்களுடைய பிரான்ச்சை யூஸ் பண்ணுறதுக்காக வந்து எங்களுக்கு மந்த்லி வந்து ஒரு ராயல்ட்டி மட்டும் கொடுங்க, உங்களுடைய சேல்ஸ்லேருந்து 4% ராயல்ட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை பார்த்துட்டு நிறைய பேர் அவங்க கஸ்டமர்ஸே வந்து என்ன பண்ணுறாங்க, சரி நம்ம இந்த டீயை போட்டோம்னா செம்மையாக நம்ம ஊரில் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நான் வரேன் போட்டி போட்டுட்டு நிறைய பேர் வந்து அவங்கள்ட்ட வந்து ஃப்ரான்ச்சைஸ் பிஸ்னஸ் மாடலில் அவங்கள்ட்ட வந்து லைசன்ஸ் வாங்கிக்கிறாங்க. ஸோ அவங்கள்ட்ட வந்து லைசன்ஸ் வாங்கிட்டு அவங்க ஊரில் இதை ஆரம்பிக்கிறாங்க. எல்லா இடத்துலையுமே பட்டி தொட்டி எல்லாமே டீ வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஹிட்டாக இருக்குது. ஸோ இதில் ஒரு பெஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா இவங்க ஒரு வேலையாளர் போட்டு அந்த வேலையாளுக்கு சம்பளம் கொடுத்து ஒரு மேனேஜர் மாதிரியே போடுறாங்கன்னு வச்சுக்கோமே. என்னதான் இருந்தாலும் மேனேஜர் ஒரு எம்ப்ளாயி தான். ஸோ ஒவ்வொரு டீ கடைக்கு ஒரு மேனேஜர் போட்டு சம்பளம் மாதிரி கொடுத்து அவங்க பிரான்ச் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருந்தா கூட அந்த அளவுக்கு சக்ஸஸ் வந்திருக்குமான்னு சொல்ல முடியாது. ஏன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி ஓனர்ஷிப் அப்படிங்கிறது வந்து யார்கிட்ட இருக்கும்னா ஓனர்கிட்ட தான் மெயினாக இருக்கும். ஏன்னா நம்ம மேனேஜர் மாதிரி ஒரு எம்ப்ளாயி போட்டாலும் அவங்கள்ட்ட நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அவங்க இதுக்காக பெஸ்ட்டாக என்ன பிளான் பண்ணாங்க, நான் ஒவ்வொரு இடத்துலையும் நானே போயிட்டு கடையை நடத்தணும்னு நினைக்கல, கடையை பற்றின எல்லா சீக்ரெட்ஸ் ட்ரேட் சீக்ரெட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நான் கொடுத்துட்றேன். அதுக்கு எனக்கு வந்துட்டு மந்த்லி சேல்ஸ்லேருந்து ஒரு 4%, மந்த்லி ப்ராஃபிட்லேருந்து எனக்கு ஒரு 4% நீங்கள் கமிஷன் கொடுத்துருங்கிற பேசிஸில் எல்லா டைமே வந்து அவங்களுடைய ரெசிபி எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுறாங்க. ஸோ எல்லாருமே வந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க. எல்லா இடத்துலையுமே இந்த டீ மார்க்கெட் இதுவாகுது. இது ஸ்லோலி எக்ஸ்பேண்ட் ஆகுது. முதல்ல வந்து அவங்க ஆரம்பிச்சது பார்த்தீங்கன்னா ஒரு பிரான்ச், அதுக்கப்புறம் 13 பிரான்ச்சாக ஸ்கேல் பண்ணுறாங்க. 1 இயருக்குள்ள அந்த 13ங்கிறது எவ்வளோ பிரான்ச்சாக ஸ்கேல் ஆகிருக்கும்னு ஏதாவது கேஸ் இருக்கா? அது ஜஸ்ட் ஒரு டீ ஷாப் பிஸ்னஸ். ஒன்றும் இல்லை, ஒரு இனோவேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு அசாம் டிஎஸ்பி கொண்டு வந்திருக்காங்க. நம்ம பண்ணுற மாதிரி இங்கே இன்ஜினியரிங்கில் பண்ணுறோம்னா பெரிய ரிசர்ச்லாம் இல்லை, அது ஒரு மார்க்கெட் ரிசர்ச். அசாமில் இருக்குது, இங்கே இல்லை. அப்போ அங்கே இல்லாத இங்கே புதுசாக வரும்போது ஒரு புதுமை இருக்குது, அந்த புதுமையை வச்சு பண்ணலாமேன்னு சொல்லிட்டு ஒரு பிஸ்னஸ் வெஞ்சராக ஆண்டர்பிரினர்ஷிப் வெஞ்சராக மாற்றிருக்காங்க. அதுதான் ஆண்டர்பிரினர்ஷிப்பில் ஆல்ரெடி இருக்க பிஸ்னஸ் பண்ணல ஒரு சின்ன மாடிஃபிகேஷன். அந்த மாடிஃபிகேஷன் அந்த பிஸ்னஸை வளர்த்து விடுறதா இருக்கணும், அது முக்கியம். ஸோ நான் வந்து மாடிஃபை பண்ணணுங்கிறதுக்காக பண்ணி அது அந்த பிஸ்னஸ் வந்து எந்த வகையிலுமே அது வளர்றதுக்கு ஹெல்ப் பண்ணல அப்படின்னா அது பிரயோஜனம் இல்லை இல்லையா. ஸோ இதுதான் வந்து முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட். ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணுறாங்க, ஒரு இனோவேஷன் கொண்டு வராங்க, அது வந்து பிஸ்னஸை வளர்த்து விடுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா அது வந்து ஆண்டர்பிரினர்ஷிப்னு சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பிஸ்னஸ் முடிஞ்சிச்சு, செகண்ட் ஸ்டேஜ் ஆண்டர்பிரினர்ஷிப் முடிஞ்சிச்சு. ஸோ ஆண்டர்பிரினர்ஷிப்பில் அவங்க வந்து ஸ்கேல் அப் பண்ணிட்டாங்க. எவ்வளோ ஸ்கேல் அப் பண்ணியிருப்பாங்கன்னு ஏதாவது கெஸ் இருக்கா? ஒரு வருஷத்தில்
13 பிரான்ச் ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்றாங்க. ஒரு பிரான்ச் அவங்களோடது, மீதி இருக்க 12 பிரான்ச்சுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரான்ச்சைஸ் பிசினஸ் மாடல்ல நிறைய பேருக்கு வந்துட்டு லைசன்ஸ் கொடுத்து அவங்க எல்லாருமே பிசினஸ் பண்ண வச்சாங்க. ஒரு வருஷம் கழிச்சு அந்த 13 எவ்வளவு மாறி இருக்குன்னு ஏதாவது கெஸ் இருக்கா? எவ்வளவு? சும்மா ரேண்டமா சொல்லுங்க. 500 எக்ஸாக்ட்லி. உங்க நேம்? அஜய். நீங்களும் சொன்னீங்க கிரீன் ஷர்ட். உங்க நேம்? ரியாஸ். அஜய் அண்ட் ரியாஸ் கிளாப் பண்ணுங்க. எக்ஸாக்ட்டா சொல்லுங்க. ஸோ ஒன்லைன்ல வந்து அவங்க 500 பிரான்ச் போனாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு ஜாபுக்கே போறீங்க அப்படின்னா salary வந்துட்டு எப்படி இருக்கும்? கிராஜுவல் growth தான் இருக்கும். அதாவது வந்து நம்ம மேத்தமெட்டிக்ஸ்ல சொல்லுவோம் இல்லையா, எக்ஸ்போனென்ஷியல் growth, லீனியர் growth அப்படின்னு. லீனியர் growthனா என்ன? 1 + 1 2, 2 + 1 3. இதுதான் ஜாபை பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு வந்துட்டு ஒரே கம்பெனி இருக்கீங்க, இன்க்ரிமெண்ட் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். கம்பெனி மாறினா மேபி கொஞ்சம் பே ஸ்கேல் கூடும். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கட்டத்துல இன்னொரு கட்டத்துக்கு போகிறதுக்கு ஒரு வருஷம் ஆகுது அப்படின்னா படிப்படியாக தான் அங்கே growth இருக்கும். ஆனால் வந்து இந்த எக்ஸ்போனென்ஷியல் growth அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2க்கு அப்புறம் 4க்கு அப்புறம் 16, நம்ம மெமரி கார்டு வருது இல்லையா, 32, 64, 128 அந்த மாதிரி டபுள் ஆகிட்டே போகும். அதுதான் எக்ஸ்போனென்ஷியல் growth. பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் அதுதான். 13 பிரான்ச்லேருந்து 500 பிரான்ச் அப்படின்னா எத்தனை டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய பிஸ்னஸ் பார்த்துக்கோங்க. ஸோ அது வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் செக்மெண்ட்டில் தான் கிடைக்கும். ஜாப் செக்மெண்ட்டில் அஃப்கோர்ஸ் நான் வந்து அதை குறை சொல்லல. அதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் பேஷனேட்டாக இருக்கவங்க, அதில் ஒரு பெரிய பொசிஷன் வந்து அதில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணி ஒரு பெரிய டீம் நடத்துகிறாங்க. பட் இந்த எக்ஸ்போனென்ஷியல் growth-ஐயும் நீங்கள் வந்து ஒரு தடவை கவனிச்சு பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய ஸ்கோப் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இப்போ 2 விஷயம் முடிஞ்சிச்சு. ஆக்சுவலாக வந்து இந்த ஸ்கேலப் இருக்கு இல்லையா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த 13 பிரான்ச்ல இருந்து 500 பிரான்ச்சா வந்து கன்வெர்ட் ஆயிருக்காங்க இல்லையா. இந்த ஸ்கேலப்புக்கு எந்த விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருந்ததுன்னு நீங்க நினைக்கிறீங்க? எப்படி இப்போ நீங்களே ஒரு டீ கடை ஆரம்பிச்சு பண்ணணும்னாலும் இவ்வளோ ஸ்கேலப் பண்றது ரொம்ப கஷ்டம் தான். ஆனா அவங்க எதை வச்சு இந்த 13 வந்து 500 மாத்துறாங்க? எந்த ஒரு ஃபேக்டர் இந்த 13ல இருந்து இந்த 500? நீங்க ஜெனரலாவே பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஃபெஸ்டிவல் நடக்குதுன்னா இந்த ராக்கெட் சிம்பிள் போட்டுருப்பாங்க. பாத்திருக்கீங்களா? ஸ்டார்ட் அப் அப்படின்னாலே ராக்கெட். ஏன் இப்போ ஸ்டார்ட் அப்னா வந்து ராக்கெட்டை வந்துட்டு ஒரு சிம்பிளா வந்து சிம்பாலிசம் பண்ணலாம்னு ஏதாவது ஐடியா இருக்கா? ராக்கெட் வைஸ் growth. எக்ஸாக்ட்லி யார் சொன்னா? உங்க நேம்? ஹரிஷ் ஏற்கனவே சொன்னார் இல்லையா, ஹரிஷ் கிளாப் பண்ணுங்க. இந்த growth இருக்கு இல்லையா, 13ல இருந்து 500 வரைக்கும் போயிருக்காங்க இல்லையா, இதுக்கு ஒரு சின்ன ஃபேக்டர் தான் காரணம். ஒரே ஒரு ஃபேக்டர் தான் காரணம். அது என்ன ஃபேக்டர் தான் இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? யாரு? ஹரிஷ் தானா? நீங்க என்ன சொன்னீங்க? மார்க்கெட்டிங். வேற மார்க்கெட்டிங்லாம் உண்டு, பட் பிரைம் ஃபேக்டர், ஒரே ஒரு பிரைம் ஃபேக்டர் வச்சு தான். ஆக்சுவலா எந்திரிச்சு சொன்னீங்கன்னா எனக்கு பெட்டரா இருக்கும். வேற வேற ஹரிஷ் மறுபடியும் கிளாப் பண்ணுங்க. 13 பிரான்ச்ல இருந்து 500 பிரான்ச்சுக்கு போறாங்க அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் அந்த இனோவேஷன் தான். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா இங்க உங்களுக்கு மார்க்கெட்டிங்னு ஹரிஷ் சொன்னார் இல்லையா, அந்த மார்க்கெட்டிங்கை பண்ணவங்களே யார் தெரியுமா? அங்க இருக்கிற மக்கள் தான், கஸ்டமர்ஸ் தான். வேர்ட் ஆஃப் மவுத் மார்க்கெட்டிங். அதாவது ஒரு ப்ராடக்ட் வந்து நல்லா இருக்கு அப்படின்னா, ஏன் டீ சாப்பிட்டியா, சூப்பரா இருக்கு, இங்க இருக்கிற போஸ்ட் சாப்பிட்டு நம்ம அங்கே போய் ஒரு தடவை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர்ஸே ஒரு ப்ராடக்ட் நல்லா இருக்கும்போது அவங்களே பிராண்ட் அம்பாசிடரா மாறி அவங்களே அந்த ப்ராடக்ட்டை போயிட்டு ப்ரொமோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு வேர்ட் ஆஃப் மவுத் மார்க்கெட்டிங் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு பிராண்ட் நேம் டக்குன்னு ஞாபகம் இல்லை, பட் ஆனால் ரீசெண்ட் டேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாக்லேட் லான்ச் பண்ணாங்க. அந்த சாக்லேட்டுக்குள்ளுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைடு இந்த ஊறுகாய் டேஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த புளிப்பு காரம் அதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஃப்ளேவர் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த பல்ஸா, தேங்க்யூ சொன்னால் உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ அந்த பல்ஸுங்கிற சாக்லேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க மார்க்கெட்டிங்காக ₹1 கூட செலவு பண்ணல, ₹0 தான் அவங்க மார்க்கெட்டிங் பட்ஜெட். பட் அவங்களுடைய ப்ராடக்ட் வந்துட்டு பயங்கரமாக வந்து மார்க்கெட்டில் போக ஆரம்பிச்சது. சொல்ல போனால் வந்து பெரிய பெரிய கார் கம்பெனிஸ் ஒரு காரை விற்று பார்க்குற லாபத்தை விட இவங்களுடைய இதுவே வந்து பார்த்தீங்கன்னா 50 பைசே சாக்லேட் தான். ஹோல்சேலில் வாங்கினீங்கன்னா 50 பைசே வரும், தனியாக வாங்கினீங்கன்னா ₹1 வரும். அதில் பெரிய மார்ஜின் ஒன்றும் இல்லை, பைசால தான் மார்ஜின். பெரிய பெரிய கார் கம்பெனிஸுக்குலாம் டஃப் கொடுக்குற அளவுக்கு வந்து அவங்க வந்து அவங்க அந்த பல்ஸுங்கிற பிராண்டை வந்து அவங்க ஸ்கேல் அப் பண்ணாங்க. அதுக்கு மெயினான காரணம் வேர்ட் ஆஃப் மவுத் மார்க்கெட்டிங் தான். ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட் இருக்கும்போது மக்களே அதுக்கு பிராண்ட் அம்பாசிடராக மாறுறாங்க. டீ டைமுக்கு நடந்த விஷயமும் ஏர்லி ஸ்டேஜில் அதுதான் வேர்ட் ஆஃப் மவுத் மார்க்கெட்டிங் தான். அதான் ஹரிஷ் சொன்ன மார்க்கெட்டிங். இங்கே வேர்ட் ஆஃப் மவுத் மார்க்கெட்டிங் தான் அவங்க பண்ணி ஸ்கேல் அப் பண்ணுறாங்க. அந்த வேர்ட் ஆஃப் மவுத் மார்க்கெட்டிங்ல தான் 13ல இருந்து அவங்க 500 கிளைகளாக அவங்க கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. வேர்ட் ஆஃப் மவுத் மார்க்கெட்டிங் ஒரு சென்டர் இருக்கட்டும். ஸோ இதில் மெயின் ஃபேக்டராக நம்ம என்ன இப்போ டிஸ்கஸ் பண்ணோம், இனோவேஷன் இல்லையா. ஸோ இங்கே இனோவேஷன் தான் வந்து அவங்களுடைய பிஸ்னஸை 13ல இருந்து 500 வரைக்கும் கன்வெர்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஸோ இந்த இனோவேஷன்ங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு பிஸ்னஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம மறுபடியும் 3 ஸ்டேஜையும் பார்ப்போம். பிஸ்னஸ்ங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இனோவேஷன்ங்கிறதே கிடையாது. ஆண்டர்பிரினர்ஷிப்ல பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ், ஒரு டீ கடை பிஸ்னஸ், அந்த டீ கடை பிஸ்னஸ்ல
அசாந்தி ரெசிபிங்கிற ஒரு இனோவேஷனை கொண்டு வர்றாங்க. ஸோ எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ்ல ஒரு இனோவேஷனை கொண்டு வரும்போது அது வந்து ஆண்டர்பிரினர்ஷிப்ங்கிற கேட்டகரி கன்வெர்ட் ஆகுது. மூணாவது கேட்டகரி அந்த இனோவேஷனை மட்டுமே எடுத்துக்கிட்டு அந்த இனோவேஷனை டீ டைம்ங்கிற ஒரு பிராண்டா மாற்றி அந்த இனோவேஷன் வந்து ஸ்கேல் அப் பண்றது இருக்கு இல்லையா, அதுதான் வந்து ஸ்டார்ட் அப். ஸோ இதுதான் மூணுக்கும் டிஃபரன்ஸ். இப்போ எல்லாருமே தெளிவாக புரியுதா ஆண்டர்பிரினர்ஷிப், இனோவேஷன், ஸ்டார்ட் அப்? ஏன்னா நம்ம பார்க்க போற எல்லா டாபிக்குமே இது கூட கனெக்டடாக தான் வரும். இந்த விஷயம் புரியல அப்படின்னா நம்ம அடுத்தடுத்து போக போற விஷயம் எதுவுமே புரியாது. இப்போ எதுவும் ஒரு டவுட் இருந்ததுன்னா கூட நீங்க எனக்கு பாஸ் பண்ணி கேட்கலாம். நம்ம இன்னும் நல்லா கிளாரிஃபை பண்ணிட்டு பெட்டரா கிளாரிஃபை பண்ணிட்டு நம்ம அடுத்த டாபிக் போகலாம். செஷனுக்குள்ள பார்ப்போம். எல்லாருக்குமே ஓகேவா? எல்லாருக்குமே புரிஞ்சுதா இல்லை எதுவுமே புரியலையா? எல்லாருக்குமே புரிஞ்சுதா? வெரி குட். சரி, ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் சில ஜென்ரல் இன்சைட்ஸ் நான் கொடுத்துட்றேன் ஆண்டர்பிரினர்ஷிப் பற்றி. ஜெனிங்களா? ஜெனிக்கு எல்லாருமே கிளாப் பண்ணுங்க. அதாவது இன்ட்ரெஸ்ட் இஸ் தி இனிஷியல் இன்வெஸ்ட்மென்ட் டு ஆல். இன்ட்ரெஸ்ட் மட்டும் இருந்தா போதும். எந்த ஒரு விஷயமும் நீங்க ஸ்டார்ட் அப் ஆண்டர்பிரினர்ஷிப்ங்கிறதெல்லாம் அடுத்தபட்சம் ஜென்ரலாவே வந்து இன்ட்ரெஸ்ட்னு உங்களுக்கு ஒரு விஷயத்துல வந்துருச்சு அப்படின்னா அது மட்டும் இருந்தாலே போதும். அடுத்தடுத்த பாதை வந்து அதுவே உங்களுக்கு பிடிச்சி எடுத்துட்டு போயிடும். ஸோ இன்ட்ரெஸ்ட் தான் மெயின். அவர் ஐடியா இருந்தால் ஆண்டர்பிரினர்ஷிப் வெஞ்சருக்குள்ள பண்ணலாம், இன்குபேஷன் சென்டர்ல சப்போர்ட் பண்ணுவாங்க. அது அஃப்கோர்ஸ் கரெக்ட் தான். மற்ற இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சென்னை பேஸ்ட் இன்குபேஷன் சென்டர்லாம் அந்த பசங்களுக்குலாம் அவேர்னஸ் ஜாஸ்தி. இப்போ நீங்கள் ஃபைனல் இயர் அட்டன் பண்ணுற செஷன்லாம் வந்து ஃபர்ஸ்ட் இயர்லேயே அட்டன் பண்ணிடுவாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும். அந்த அவேர்னஸ் அதிகமாக இருக்கிறதுனால நிறைய வாக்கிங் இருக்கும், எல்லாத்தையுமே ஐடியாஸ் இருக்கும். எல்லாருமே ஐடியாஸ் இருக்கும்போது அதில் ஃபில்டர் பண்ணி அதில் வந்து கேண்டிடேட்டுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. பட் நம்ம யூனிவர்சிட்டியில் இருக்கிற ஒரு ஸ்பெஷல் கேஸ், அவர் சொன்ன மாதிரி ஐடியா இருந்தாலும் இல்லைனாலும் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இங்கே இருக்கிற நோக்கம் என்ன அப்படின்னா இன்னும் நிறைய பேர் வர ஆரம்பிக்கல இல்லையா. இங்கே இப்போதான் இந்த எக்கோ சிஸ்டம் பூம் ஆகுது. இப்போதான் நீங்கள் ஃபைனல் அவங்க ஃபர்ஸ்ட் இயர்ல கேள்விப்பட்ட விஷயத்தை நீங்கள் ஃபைனல் இயர் தான் கேள்விப்படுறீங்க. ஸோ இந்த 4 இயர் லேக் இருக்குங்கிறதுனால இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐடியா இருந்தாலும் இல்லைனாலும் நம்ம இன்குபேஷன் சென்டரில் ஒரு வெஞ்சர் ஆரம்பிக்கிறது சப்போர்ட் கொடுப்பாங்க. ஐடியா இல்லைன்னா வேற என்ன வேணும்னா ஜெனி சொன்ன மாதிரி இன்ட்ரெஸ்ட் தான் மெயினாக. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா அவங்களாவே வந்து உங்களுக்கு ஒரு ஐடியேஷன் எப்படி பண்ணணுங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் சொல்லி கொடுத்து உங்கள்கிட்ட இருந்தே ஒரு ஐடியா வாங்கி அந்த ஐடியாவை வந்து லான்ச் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அவர் சொன்ன மாதிரி 2021 நாக் விசிட் வந்துச்சு நம்ம யூனிவர்சிட்டிக்கு. நீங்கள் எல்லாருமே இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருந்திருக்கீங்க, பரபரப்பாக இருந்திருக்கும். ஸோ 2 டைம் நம்ம யூனிவர்சிட்டியில் நாக் விசிட் இருந்தாங்க. அந்த டைமில் நாக் விசிட் வந்து பார்த்தீங்கன்னா நான் மீட் பண்ண ஞாபகம் இல்லை லோகேஷன், பட் லோகேஷன் மீட் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் சார் சொன்ன மாதிரி எனக்கு வந்து சாய் லைஃப் சென்டர் கம்பெனியில் ஆஃபர் இருந்தது. அலாங் வித் தட் இங்கே இன்குபேஷன் சென்டரில் எனக்கு வந்து ஒரு ஆஃபர் இருந்தது. இன்குபேஷன் சென்டரில் எம்ப்ளாயாக சேர்றதுக்கு ஒரு ஆஃபர் இருந்தது. நான் இன்குபேஷன் சென்டரில் அரௌண்ட் ஒரு 2 years and 8 months வந்து நான் ஒர்க் பண்ணேன். ஒர்க் பண்ணும்போது தான் நான் அந்த ரேக் மேபி உங்களை மீட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இன்குபேஷன் சென்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு லக்கிலி ஒரு நல்ல விஷயம் எனக்கு என்ன கிடைச்சது அப்படின்னா படித்து முடிச்சதுக்கப்புறமே இதுக்குள்ள எம்ப்ளாயாக போனப்போ எனக்கு வந்து இந்த இன்குபேஷன் சென்டரில் இருக்கிற பிஹைண்ட் த ஸ்க்ரீன் நடக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜிஸ், பிஹைண்ட் த ஸ்க்ரீன் இருக்கக்கூடிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுனால என்னுடைய வேலை ரொம்பவே சிம்பிள் ஆயிடுச்சு. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஐடியா தான் காலையில் சார் வந்து ஒரு வார்த்தை சொன்னாங்க இல்லையா, ஐடியா தான் யாராவது அட்டன் பண்ணியிருக்கீங்களா இதுக்கு முன்னாடி? உங்கள் நேம் மனோ தானே? ஓகே, என்ன ஐடியா தான் எங்கே ஆர்கனைஸ் பண்ணது? நம்ம இதில் இன்குபேஷன் சென்டரில் ஆர்கனைஸ் பண்ண ஐடியா தானா? எந்த வருஷம் ஐடியா தான்? அருண் சார் இந்த ஐடியா தானா? இல்லை போன செமஸ்டரில் கார்த்திக் சார் இருக்கும்போது நடந்தது. சரி, ஓகே 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 ஓகே. ஐடியா தானா என்னன்னு சொல்லுங்க. ஐடியா தானா வந்துட்டு அங்கே வந்துட்டு ஐடியாஸ், புது இனோவேட்டிவ் ஐடியாஸ் வந்து ப்ரெசென்ட் பண்ணுவோம். அதுக்கு வந்து நம்ம ப்ராடக்ட்டோ இல்லை ப்ரோட்டோடைப்போ பெருசாக தேவைப்படாது. மோஸ்ட்லி நம்ம ஐடியா எக்ஸ்பிளைன் தான் ஐடியா. தேங்க்யூ மேம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஐடியா தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலாக வந்து ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும். அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸுக்கு சொல்யூஷன் கொடுக்க சொல்லி உள்ள வந்து ஐடியா கொடுக்க சொல்லுவாங்க. பெஸ்ட்டாக இருக்க சொல்யூஷன்ஸ் செலக்ட் பண்ணி ப்ரைஸும் கொடுப்பாங்க. ஸோ லாஸ்ட் இயர் ஐ திங்க் கெமிக்கல் இன்ஜினியரிங் உங்கள் சீனியர்ஸ் தான் வின் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ராமலிங்கம், முகுந்தன், அவங்க டீம் ஒரு 3 பேர் ஹைட்ரஜன் ஃபியூல்ஸில் ஒர்க் பண்ணாங்க. அவங்க ஒரு 3rd ப்ரைஸில் வின் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி சிவில் ஒரு பர்சனுக்கும் கோகுல்னு சொல்லி உங்கள் சீனியர், கோகுல் ஸ்வேதான்னு சொல்லி உங்கள் சீனியர், அவங்க வின் பண்ணியிருந்தாங்க. அது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்டர் காலேஜ் காம்படிஷன். மற்ற காலேஜஸ் வந்து வந்திருந்தாங்க, மெட்ராஸ் யூனிவர்சிட்டியிலாம் வந்திருந்தாங்க. இப்போ நம்ம சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ராயல் ஆர்ட்ஸ் காலேஜ் அந்த மாதிரி மிச்சர் ஆடியன்ஸ் நிறைய காலேஜஸ் வந்திருந்தாங்க.
நம்ம யூனிவர்சிட்டியில் வந்து 2 டீம் வந்து வின் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஐடியாத்தால பேசிக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் சொன்ன மாதிரி ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸ் மெயினாக கொடுத்துட்டு அதுக்கு சொல்யூஷன் உங்கள்கிட்ட வாங்கி பெஸ்ட் சொல்யூஷன்ஸ் கொடுப்பாங்க. இந்த வருஷம் கூட சார் சொல்லியிருக்காங்க அந்த ஐடியா தான் பண்ண போகிறாங்கன்னு. கண்டிப்பாக அதெல்லாம் வந்து நீங்கள் அட்டன் பண்ணுங்க. அதுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஐடியா தான் மேட்டர் எதுக்கு சொல்லுவாங்க அப்படின்னா எனக்கு நான் இப்போ ஏற்கனவே சொன்னேன் இல்லையா இன்குபேஷனில் பிஹைண்ட் த ஸ்க்ரீன் என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்னு தெரியுங்க. ஸோ பிஹைண்ட் த ஸ்க்ரீனில் வந்து இந்த ஜூரி மெம்பர்ஸ் தான் வந்து ஐடியா தான் இருக்குது நடக்குது அப்படின்னா அதை எப்படி எவாலுவேட் பண்ணுறாங்க, ஜூரி மெம்பர் சைடில் இருந்து என்னென்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது, அவங்க எதை எதிர்பார்த்து ஒரு பெஸ்ட் ஐடியாவை செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஜூரி மெம்பர்ஸ் கூட எனக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சதுனால லக்கிலி வந்து அவங்களுடைய மைண்ட் செட்டை ரீட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. ஸோ இப்போ நான் பேக் ஹேண்ட்ல இருந்து எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டேன்னா அப்படியே ஃப்ரண்ட் ஹேண்டில் வந்துட்டேன். ஸோ ஃப்ரண்ட் ஹேண்டில் வந்துட்டு அவங்க என்னென்னலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்களோ இப்போ எனக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுச்சுன்னா கிட்டத்தட்ட கொஸ்டின் பேப்பர் எனக்கு லீக் அவுட் ஆன மாதிரி தான். ஸோ இந்த சைடு வந்து கொஸ்டின் பேப்பர் எடுத்து போயிட்டேன்னா அந்த சைடு போயிட்டு ஆன்சர் எழுதிட்டேன். அந்த சைடு போய் ஆன்சர் எழுதணும்னா எக்ஸாமில் பாஸ் மார்க் வாங்கிட்டேன், டாப்பர் ஆகிட்டேன், அதெல்லாம் எடுத்தபட்சம். ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு இந்த இன்குபேஷன் சென்டரில் கிடைச்சது. இது எல்லாமே மெயினாக வந்து எனக்கு கிடைக்கிறதுக்கு காரணம் என்னன்னா அவங்க சொன்ன அந்த வார்த்தை தான் இன்ட்ரெஸ்ட். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நமக்கான பதவி நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். அந்த இன்ட்ரெஸ்ட்டை வளர்த்துக்கிறது தான் முக்கியம். ஸோ எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொண்டு வந்தது எனக்கு இந்த ஃபீல்டில் இருந்து இன்ட்ரெஸ்ட் வச்சு தான். ஃபைனல் இயரில் ஆக்சுவலாக வந்து நாங்கள் படிக்கும்போது எங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் பேட்சுக்கு டேக் என்ன அப்படின்னா கோவிட் பேட்ச். ஸோ கோவிட் நீங்களுமே அஃப்கோர்ஸ் கோவிட்ல எக்ஸாம் எழுதிருக்கீங்க. நான் 2020 படிக்கும்போது கரெக்டாக வந்து கோவிட் லாக்டவுன் வந்தது. ஸோ ஃபைனல் செமஸ்டர் மட்டும் எங்கள் பேட்ச் மேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் எக்ஸாம்ஸ் எழுதணும். அதனால கோவிட் பேட்சுக்கு இந்த டேக் இருந்தது. அதுவும் கவர் ஆகும். ஃபண்டிங் ஸ்கீம்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் அ பார்ட் ஆஃப் ஏஜ் அந்த டாபிக் கவர் ஆகும். ஸோ இது மாதிரி தான் நீங்கள் செஷனோட அஜெண்டா இருக்கும் போது ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம லோகேஷ் சொன்ன பாயிண்ட் வரும். இன்ட்ரெஸ்ட் முடிஞ்சது. இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் தான் வளர்த்துக்கணும். ஸோ ஆண்டர்பிரினர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் செல்ஃப் மோட்டிவேஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ வந்து ஒரு மோட்டிவேஷனுக்காக மற்றவங்க கொடுத்து நீங்கள் மோட்டிவேட் ஆகிறத விட உங்களுக்கு அதில் வந்து ஆர்வம் வரும். அந்த ஆர்வம் வர்றது பற்றி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நிறைய விஷயங்கள்ல வந்து இப்போ என்கேஜ் ஆகி இப்போ நீங்கள் இந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ணியிருக்கீங்களா, இதுவே வந்து ஒரு நல்ல படிக்கட்டு தான். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் நிறைய ப்ரோக்ராம்ஸ் அட்டன் பண்ணும்போது நிறையா சென்சிட்டேஷன் லெக்சர்ஸ் எல்லாம் கவனிக்கும் போது ஸோ அதெல்லாம் நிறைய யூடியூப்ஸ்லேயே இருக்குது. ஷார்ட் டேங்க் ஈவெண்ட் இருக்குது. அதெல்லாம் ஓப்பன் அக்சஸ் தான். நீங்கள் ப்ரீமியமாக பே பண்ண தேவை. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்க்கும்போது படிக்கும்போது கேட்கும்போது கேள்விப்படும்போது இன்ட்ரெஸ்டிங் விஷயம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வரும். இன்ட்ரெஸ்ட் பிடிச்சதுக்கப்புறம் இப்போ லோகேஷ் சொன்ன விஷயம் ஐடியாங்கிறது நான் இப்போ மறுபடியும் யாரை பற்றி சொல்ல போறேன்னா பெஸ்ட் ஐடியா ஒஸ்ட் ஐடியா அப்படிங்கிறத பார்ப்போம். இது பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஆக்டிவிட்டி பண்ணலாமா? ஓகே. இப்போ எல்லாத்தையுமே வந்து நோட் புக் இருக்கு இல்லையா, நோட் பேட் நோட் புக் எல்லாத்தையுமே பென் இருக்கு இல்லையா? ஓகே. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நோட் புக் எடுத்துங்க, பிக் அடிக்கிறீங்க. ஒரு நான் 1ல இருந்து 10 கவுண்ட் பண்ணுவேன். அதுக்கு எல்லாத்தையும் நோட் புக் எடுத்துங்க. 10 9 8 உங்கள்கிட்டலாம் இல்லையா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. மொபைல் இருக்கா? கூகுள் கீப் ஆர் எவர் நோட் அந்த மாதிரி ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டெஸ்ட் பேப்பர் வாங்கிக்கோங்க. So 5 4 3 2 1 ஃபைனலிஸ்ட் எல்லாருக்குமே காமன் வாட்ஸ்அப் குரூப் மாதிரி இருக்கா? எல்லாருக்குமே சேர்ந்து மாதிரி குரூப் இல்லையா? வாட்ஸ்அப்ல மெம்பர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. இருக்கா இல்லையா? டிபார்ட்மெண்ட் வைஸ் தான். சரி, டிபார்ட்மெண்ட் வைஸ் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் இருக்கீங்க, அட்மின் இருக்கீங்களா? இந்த பசுடைய ஆன்சரை ஃபைனலாக அதில் ஷேர் பண்ணுங்க. இந்த ஸ்க்ரீனில் இந்த பசுல் முடிச்சுட்டு ஆன்சரை நீங்கள் குரூப்பில் ஷேர் பண்ணிக்கோங்க. சப்போஸ் அதுக்கு போர்டு ரெடி ஆகிடுச்சுன்னா கூட நான் போர்ட்லேயே டிஸ்பிளே பண்ணுறோம். இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எல்லாருமே இன்ட்ரெஸ்ட்டில் ரெடியில் பசுக்கு ரெடியில் இப்போ என்ன பண்ண போறீங்க அப்படின்னா ஒரு 4 டாட் ஸ்கொயர் ஷேப்பில் வைக்க போறீங்க. கோலம் போட மாதிரி தான். என்ன பண்ண போறீங்க அப்படின்னா 1 2 3 4 4 டாட் வச்சுக்கோங்க. 4 டாட் வந்து ஸ்கொயர் ஷேப்ல இருக்கும். ஸ்கொயர்ங்கிறது கன்ஸ்ட்ரக்ஷன் ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். கரெக்டா? ஸோ எல்லாமே ஈக்குவல் இருக்கு. ஸ்கொயர் வந்துட்டு நீங்கள் டாட் வச்சுக்க போறீங்க. ஸ்கொயர் ஃபார்ம்ல டாட் வச்சுக்கோங்க. கரெக்ட் 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 அதே தான் எக்ஸாக்டா. ரெடியா? எல்லாருமே வச்சுருக்கீங்க. கரெக்டாக தான் வச்சுருக்கீங்க. ஓகே. இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்தை கவனமாக கேட்டுக்கோங்க. இன்னும் மிஸ் பண்ணிடாதீங்க சார். இப்போ நீங்கள் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா 4 லொகேஷன் நீங்கள் ஏற்கனவே இந்த செஷனில் கவனிச்சிருக்கீங்களா? அப்படின்னா ரைட்டாக இருந்தாங்க நீங்கள் ஒர்க் பண்ணாதீங்க. ஸோ இப்போ என்ன பண்ண போறீங்க அப்படின்னா இந்த 4 டாட்டையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி 3 லைன் வரைங்க.
3 ஸ்ட்ரைட் லைன்ஸ் வரையணும், கையெடுக்காம வரையணும். ரெண்டாவது கன்ஸ்ட்ரெயின்ட், இந்த 4 டாட்டை கனெக்ட் பண்ற மாதிரி 3 ஸ்ட்ரைட் லைன்ஸ் வரையணும், கையெடுக்காம இந்த ஸ்ட்ரைட் லைன்ஸ் வரைய முடியும். ஒன்ஸ் ஆரம்பிச்சிட்டீங்கன்னா பெண்ணை உங்க பேப்பர் வந்து எடுக்கக்கூடாது. வரைய ஆரம்பிக்கலாம், வெயிட் பண்ணுங்க, முடியல கன்ஸ்ட்ரெயின்ட் கேட்டுக்கோங்க கவனமா, கேட்டுட்டு ஆரம்பிங்க. 3 ஸ்ட்ரைட் லைன்ஸ் வரையணும். 3 ஸ்ட்ரைட் லைன்ஸ் வரையும் போது மெயினா வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த 3 ஸ்ட்ரைட் லைன்ஸை பென் எடுக்காம, அதாவது பேப்பர்ல இருந்து பென் எடுக்காம கண்டினியூஸா வரைஞ்சு முடிக்கணும். அது மட்டும் இல்லாம அந்த 3 ஸ்ட்ரைட் லைன்ஸ் ட்ரையாங்கிள் ஷேப்ல அதோட அவுட்புட் வந்து இருக்கணும். 4வது ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கு, அது என்னன்னா ஆஃப் கோர்ஸ் அது மறுபடியும் ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் தான் ரிப்பீட் ஆகும். இந்த 4 டாட்டையுமே டச் பண்ணி இருக்கணும், அதுதான் முக்கியம். இப்போ 3 டாட் கொடுத்து அதை 3ஐயும் டச் பண்ற மாதிரி ஸ்ட்ரைட் லைன்ஸ் வரையலாம், வேலை ரொம்ப ஈஸி. இப்போ ட்ரையாங்கிள் வரைஞ்சு முடிச்சிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சிடும். ஆனா இங்க நம்மள்ட்ட இருக்கிறது 4 டாட். ஸோ இப்போ நீங்க ட்ரையாங்கிள் தான் வரைய போறீங்க, எப்படிதான் ட்ரையாங்கிள் போட்டாலும் அந்த ஒரு டாட் வந்துட்டு மிஸ் ஆகும். ஆனா உங்களுடைய டாஸ்க் என்ன அப்படின்னா அந்த ஒரு டாட்டையும் கனெக்ட் பண்ற மாதிரி நீங்க வந்து ட்ரையாங்கிள் ஷேப்புக்கும் கொண்டு வரணும், அந்த 3 லைன் ஸ்ட்ரைட் லைனாவும் இருக்கணும். 3வது விஷயம் என்ன சொன்னேன், கை எடுக்காம வரையணும். ஸோ இதான் பண்ண போறீங்க. இந்த பசில் புரிஞ்சுதா? புரியலன்னா கேளுங்க, நான் மறுபடியும் ரிப்பீட் பண்றேன். புரிஞ்சவங்க இதை வரைய ஆரம்பிச்சிடலாம், முடிச்சவங்க தூக்குங்க, நான் பக்கத்துல வந்து பாருங்க. நிறைய பேர் முடிச்சிட்டீங்களா? நிறைய பேர் ட்ரை பண்ணிருக்கீங்க. இவர் தான் ஃபர்ஸ்ட் முடிச்சாரு, அது பக்கத்துல இருக்கவங்க எல்லாரும் முடிச்சிட்டீங்க. வெரி குட், வெரி குட். இந்த சைடு நிறைய பேர் கண்டுபிடிச்சிட்டாங்கப்பா. யாராவது இந்த சைடு இங்க நிறைய பேர் முடிச்சிட்டாங்க. யாரெல்லாம் கரெக்டா ஆன்சர் பண்றேன், நீங்க கரெக்டா பண்ணிருக்கீங்க. நான் கூப்பிடும் போது நீங்க கரெக்டா பண்ணிருக்கீங்க, மனோ கரெக்டா பண்றதுல அதே காட்டுறீங்க. வீரான்னு வச்சுக்கோங்க. நீங்க கரெக்ட், நீங்க கரெக்ட், நீங்க கரெக்ட், எல்லாருமே கரெக்ட். நீங்க கரெக்ட். நீங்க தான் ஃபர்ஸ்ட் எந்திரிச்சது இல்லையா? நீங்களா 2 பேருமே கிளீன் ஷேட். இந்த சைடு தான் நீங்க 2 பேரும் யாரோ போயிருக்கீங்க. நீங்க தான். உடனே விஷ்ணு கெமிக்கல். இந்த சைடு நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ட்ரையாங்கிள் வந்து கம்ப்ளீட் ஆகாம தொத்திட்டு இருக்குது, அதாவது முடிவு பெறாம இருக்கு, முழுமை பெறாம இருக்கு. அந்த எக்ஸ்ட்ராலாம் நீட்டிட்டு இருக்குல்ல, அப்படிலாம் இருக்க கூடாது. ட்ரையாங்கிள் மேத்தமெட்டிக்ஸ்ல படிச்சிருக்கோம்ல, எந்த ட்ரையாங்கிள் உங்க நோட்ல இருக்க மாதிரி இருக்குமா? யோசிச்சு பாருங்க. ட்ரை பண்ணுங்க, நீங்க கிட்டத்தட்ட லேங்கிட்டீங்க ஆன்சர். அந்த செட் தான் எனக்கு கேப் இருக்கா கொஞ்சம் தெரியுமா? இந்த சைடு நான் வரக்கூடாது, பேக் எல்லாம் போட்டு பிளான் பண்ணி வச்ச மாதிரி இருக்கு. பேக் பேக் மட்டும் சேர்த்து போல எடுத்துக்கோங்க. நீ 2 பேரும் போல இருக்கு. சரி, ஓகே. இப்ப ஃபைனல் இயர் கெமிக்கல் விஷ்ணுக்கு எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. நிறைய பேர் ஆன்சர் கரெக்டா பண்ணிருக்கீங்கன்னு சொன்னா அவங்க எல்லாருக்குமே கிளாப் பண்ணுங்க. பாயிண்ட் அவுட் பண்ணுங்க. டைம்னால ஆன்சர் கரெக்டா கொண்டு வந்தவங்க எல்லாருக்குமே அதாவது என்னுடைய ஹார்டி விஷஸ். ஸோ அதை தவிர்த்து நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்கீங்க. அஃப்கோர்ஸ் இன்னும் நல்ல விஷயம் தான். உங்க எல்லாருக்குமே என்னுடைய ஹார்டி விஷஸ். இப்போ விஷ்ணு வந்து எப்படி அந்த பஸ்ல சால்வ் பண்ணாருங்கிறத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். அஃப்கோர்ஸ் எனக்கு போர்டு அக்சஸ் இருந்ததுன்னா இந்த டாஸ்க் ரொம்ப ஈஸியாக இருக்கும். பட் விஷ்ணு சால்வ் பண்ண பஸ்ஸுடைய ஃபோட்டோ விஷ்ணு குரூப்ல ஷேர் பண்ணுங்க. கெமிக்கல் எல்லாத்துக்கும் அட்டெண்டன்ஸ் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நான் அப்படியே அந்த பஸ்ஸுடைய ஆன்சரையும் காட்டுறேன், எல்லாருக்குமே ஒரு கிளிம்ஸ் மாதிரி காட்டுறேன். விஷ்ணு இப்போ நீங்கள் ஷேர் பண்ணுங்க. ஓகே ஓகே, நம்ம சிம்பிளா வச்சாச்சு. வெரி குட், தேங்க்யூ விஷ்ணு. விஷ்ணுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் சொல்ல வந்த டாபிக் அவரே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. இப்போ விஷ்ணுடைய ஆன்சர் நான் எல்லாருக்குமே ஒரு கிளிப்ஸ் காட்டிடுறேன். விஷ்ணு நீங்க முடிஞ்சா ஷேர் பண்ணுங்க.
பார்த்தீங்களா 4 டாட் அது எக்ஸ்ட்ராவாக டக்குன்னு பாருங்க. அமைதியா இருக்க, வர அந்த சைடு வர கையே தூக்கல. நானும் இந்த சைடு வரலையா? இந்த சைட்லாம் முடிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி நீங்களாம் முடிச்சிருக்கீங்க. வெரி குட் வெரி குட் வெரி குட். இந்த சைடில் எல்லாத்தையும் முடிச்சிட்டீங்க. கை தூக்கல யாருமே. நீங்கள் ஓரியன்டேஷன் மாதிரி பட் இதுவும் கரெக்ட் தான். இந்த ஆன்சர் வேறு ஓரியன்டேஷன். சரி எல்லாருமே பார்த்துட்டீங்கன்னா கார்ட்ட சைடு நான் அந்த டாபிக் தான் அடுத்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நீங்களாம் முடிச்சிட்டீங்க. நீங்களாமே முடிச்சிட்டீங்களே. நான் சரி வந்து போனதுக்கு முடிச்சிங்களா? சரி நீங்களாம் முடிச்சிட்டீங்க. என்ன ட்ரை பண்ணிங்களா? எல்லாமே பார்த்தாச்சா? இப்போ விஷ்ணு ஒரு விஷயம் சொன்னார். விஷ்ணு வந்து ஒரு விஷயம் சொன்னார். அதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி பத்தி சொன்னார். நீங்க ஏற்கனவே இந்த பசில் நீங்க சால்வ் பண்ணிருக்கீங்களா? அதை கேள்விப்பட்டிருக்கீங்களா விஷ்ணு? எங்க? வெரி குட். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி ஷேர் பண்ணிக்கோங்களேன். இல்ல இந்த கேம்ப்ல என்ன கத்துக்கிட்டீங்க அப்படின்றது. அதுல வந்து டீனேஜ்ல நமக்கு மேக்ஸிமம் என்ன பிரச்சனை வரும் அப்படிங்கறத பத்தி 10th முடிச்சிட்டு ஓ 10th முடிச்சிட்டேவா? சூப்பர் வெரி குட். சம்மர் கேம்ப்ல ஓகே ஓகே ஓகே. ரொம்ப தேங்க்ஸ் விஷ்ணு. அவர் டாபிக் நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைச்சேனோ அந்த ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. அவர் சொல்லும்போது கவனிச்சிங்களா? அவர் ஏற்கனவே இப்போ பேசும்போது இல்லை, ஏற்கனவே பேசும்போது அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங் சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொன்னார். பேசிக்காக அந்த பசில் ஆரம்பிக்கும் போது நான் 4 டாட் வைக்க சொன்னேன்னா 4 டாட் வந்து ஸ்கொயர் ஷேப்ல அப்படின்னு தான் சொன்னேன். கரெக்டா? ஸ்கொயர் ஷேப்ல நான் சொன்னோன்னே நிறைய பேருடைய தாட் ப்ராசஸ் என்ன ஆயிடுச்சு, ஒரு ஸ்கொயர் மாதிரி விர்ச்சுவலா ஒரு பவுண்டரி மாதிரி கிரியேட் பண்ணி நீங்க யாருமே அஃப்கோர்ஸ் அந்த ஸ்கொயரை வரையல, ஸ்கொயருக்கான டாட் மட்டும் தான் வச்சிருக்கீங்க. நீங்களே வந்து விர்ச்சுவலா ஒரு பவுண்டரி மாதிரி கிரியேட் பண்ணி அந்த 4 டாட்டையும் கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு வால்ஸ் போட்டுக்கிட்டீங்க. நான் யார் யாருக்கெல்லாம் ட்ரை பண்ணீங்களோ அவங்களுக்கு சொல்றேன். கரெக்டாக ஆன்சர் பண்ணவங்களுக்கு ஹார்ட்டி விஷஸ். ஸோ ட்ரை பண்ணவங்களுக்கு நான் சொல்றேன் என்ன விஷயங்கிறது. எல்லாருமே வந்து இந்த 4 டாட்டை சுற்றி ஒரு விர்ச்சுவல் பவுண்டரி ஒரு ஸ்கொயர் மாதிரி போட்டுக்கிட்டீங்க. அது வரையல, பட் அந்த மாதிரி ஒரு பவுண்டரி இருக்குன்னு சொல்லி நினைச்சிட்டு இந்த கேள்விக்கான பதில அந்த 4 டாட் இருக்கக்கூடிய இந்த ஸ்கொயருக்குள்ளேயே தேடிங்க. கரெக்டா? ஸ்கொயருக்குள்ளேயே தேடும் போது தான் அந்த இசட் மாதிரி என் மாதிரி இன்கம்ப்ளீட் ட்ரையாங்கிள் அப்படியே 2 ட்ரையாங்கிள் கம்ப்ளீட் ஆகாம 2 கோடு வந்து நீட்டிட்டு இருக்கிறது. இந்த ஆன்சர்லாம் நான் நிறைய பார்த்தேன் அந்த சைடு இந்த சைடெலாம். ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்கொயருக்குள்ளே ஆன்சர் தெரிவிங்க இல்லையா? ஸ்கொயருக்குள்ளே தேடும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆன்சர் கிடைக்கவே கிடையாது. பட் ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா அந்த ஸ்கொயரை விட்டு வெளியில வந்து பண்ணும்போது இப்போ விஷ்ணு போட்ட ஆன்சர் எல்லாமே பார்த்தீங்க இல்லையா? நீங்களாம் போட்ட ஆன்சர் தான். ஸோ விஷ்ணு போட்ட ஆன்சர் உங்களுக்கு வந்து கிடைக்குதா? அவர் வந்து கனெக்ட் பண்ண மாதிரி ஸ்கொயரை விட்டு வெளியில வந்துட்டோம் அப்படின்னா ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம். அந்த ஒரு பசில் ஒரு மேட்டரே கிடையாது. இதுக்கு பேர் தான் அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங். இதே மாதிரி நம்ம பிஸ்னஸ் ஆண்டர்பிரினர்ஷிப் பற்றியும் இல்லை, நம்ம லைஃப் லைன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங் ஃபாலோ பண்ணோம்னா நம்மளாம் எங்கேயோ போயிடலாம். பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை சுற்றி நம்மளே ஒரு பவுண்டரி போட்டு வச்சுக்கணும். அதாவது வந்து இந்த விர்ச்சுவல் பவுண்டரி நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னா 10th முடிக்கிறோம். 10th முடிச்சதுக்கப்புறம் ஏதோ ஒரு குரூப் செலக்ட் பண்ணுறோம். அந்த குரூப் செலக்ட் பண்ணிட்டு அந்த குரூப்பில் போயிட்டு +2 முடிக்கிறோம். +2 முடிச்சதுக்கப்புறம் ஏதோ ஒரு பிரான்ச் செலக்ட் பண்ணுறோம். அந்த பிரான்ச்